யார் வம்பு தும்புக்கும் போகாம சென்னை லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த வடமாநில இளைஞர் ஒருத்தரை வச்சு 4 பொறுக்கி பசங்க ரீல்ஸ் எடுத்திருக்கிறானுங்க. அத அந்த இளைஞர் தடுத்த காரணத்துக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு கொத்துக்கறி கொத்துற மாரி துண்டு துண்டா அந்த நபர வெட்டியிருக்கிறானுங்க. அவர வெட்டுறதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறானுங்க இந்த கஞ்சா போதையில இருந்த பொறுக்கி பசங்க. இவனுங்களுக்கு என்ன தண்டனை குடுத்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். தவறாம முழுசா பாருங்க. ஒரு சின்ன புள்ள காதுல இருக்கிற வெள்ளி தோட திருடுங்கிறதுக்காக ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த புள்ளையோட தலையில அடிச்சு அந்த தோட திருடிட்டு போனான் ஒருத்தன். அதுல ஏற்பட்ட காயத்தினால அந்த குழந்தை இறந்தே போச்சு. குற்றவாளி இந்த நபர்னு உறுதி செஞ்ச உடனே அதே இடத்துல எந்த கல்ல வச்சு அந்த சிறுமிய தாக்குனானோ அதே கல்ல கொண்டு அவன் தலையில அடிச்சு மரண தண்டனை கொடுக்கணும்னு அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த நபிகள் நாயகம் அவர்கள் உத்தரவிட்டாங்க. இதே மாதிரி அந்த 4 பொறுக்கி பசங்களையும் அவனுங்க யூஸ் பண்ண அதே அருவாளை வச்சு அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு வெட்டி வீடியோ எடுத்து மக்களிடத்துல இதை பகிரணும் அப்படிங்கிறத காவல்துறைக்கு நாங்க மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். மற்ற விஷயத்துக்கெல்லாம் we will face the consequences சொல்ற மாதிரி இந்த பொறுக்கி பசங்க விஷயத்திலயும் இந்த செயலை செஞ்சுட்டு we will face the consequences சொல்றாங்களான்னு பார்ப்போம். இந்த வீடியோல தமிழக காவல்துறையையும் தமிழக அரசையும் டேக் பண்ணுங்க. இந்த வீடியோ அதிகமா ஷேர் பண்ணுங்க.